வணக்கம். ஒரு சன்னியாசி என்ன பண்ணாருங்க, எல்லாருக்கும் சிஷ்யாளுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்துன்னு இருக்காருங்க. ஒரு சிஷ்யால் என்ன பண்ணார், பாடமெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் தேசாந்தரம் போயிட்டு குருவை பார்க்கறதுக்கு வராரு. குருவை பார்க்க குரு தான் ஆளை பார்த்தவொடனே எடை போடுவார். குரு உங்ககிட்ட பேசணும் வாங்க அப்படின்னும்போது சரின்னு வெளியில் வந்தார். நதியோரத்துக்கு போயிட்டு குரு நல்லா இருக்கீங்களா என்ன ஏதுன்னு விசாரித்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் போயிட்டு வந்த தேசாந்திரத்தை பற்றி கொஞ்சம் நல்லா டிஸ்கஷன் பண்ணி சொல்லணும், வாங்க அந்த திட்டுக்காக போய் பேசலான்னு சொல்லிவிட்டு ஒரு பாயை எடுத்து அப்படி நதியில் போட்டார். போட்டுட்டு அந்த சிஷ்யால் அதில் உக்காந்துட்டு வாங்க இதில் ஏறி போகலான்னாரு. குருவுக்கு தெரிஞ்சுது இவன் வித்தியை நம்மக்கிட்ட காமிக்கிறான்னு சொல்லிட்டு நான் வரலன்னாரு. அப்போது இவர் என்ன பண்ணார், சிஷ்யால் குரு உங்களுக்கு இதில் இந்த வித்தை தெரியாதா அப்படிங்கும்போது என்ன பண்ணார், எங்கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயை எடுத்து ஆகாசத்தில் போட்டார். அதில் ஏறி உக்காந்தார். நீ மேலே வான்னாரு. குரு நான் தப்பாக நினச்சிட்டேன், உங்களை தப்பாக சொல்லிட்டேன், மன்னிச்சிக்கங்கன்னாரு. குரு இறங்கி வந்தார். காலனா காசு கொடுத்தா ஓடக்கார அங்கே கொண்டு விட்டுடுவான், ஏரோப்ளேனுக்கு ரூபா கொடுத்தா மேலே போகலாம். இந்த வேலையை வாயில் லிங்கை எடுக்கிறது, இந்த சித்து வேலையெல்லாம் நம்ம அதுக்கு பிறக்கலை, நம்ம ஜென்மாவை கடையாற்றணும், அதுக்கு தான் நம்ம பிறந்தோம் அப்படின்னு அந்த சிஷ்யாளுக்கு சொல்லிவிட்டு பகவான்கிட்ட வந்து வேண்டுறாருங்க. என்ன பகவானே என்னன்றது, நான் போன பிறவியில் பாவம் பண்ணி கடவுளை இல்லைன்னு மறித்து கண்ணாமண்ணான்னு தப்பு பண்ணதால இந்த பிறவி எடுத்தேன். இந்த பிறவியில் நான் எந்த தப்பும் பண்ணலை, அடுத்த பிறவி எனக்கு கிடையாது, அதுவும் எனக்கு தெரியும், புண்ணிய கணக்கை எனக்கு சேர்த்து வை அப்படின்னா. இந்த வீடியோலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிற கருத்து என்னன்னா, அதாவது நம்ம அடுத்த ஜென்மாவுக்கு நம்மளை தேர்ந்தெடுத்துக்கோசரம் நல்ல காரியம் பண்ணணும். ஒரு க்ஷணத்தை கூட அனாவசியமாக பண்ணக்கூடாது, பகவானை நினச்சி ப்ரே பண்ணணும். நன்றி, வணக்கம்.